சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சதய நட்சத்திரக்காரர்கள் இது போன்ற பலன்களை தன் வாழ்நாளில் அனுபவிப்பார்கள். அவர்களுடைய வாழ்நாளில் இன்பங்களை கூட்டிக் கொள்வதற்காக எது மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நட்சத்திர கூட்டத்திற்கு உண்டான ஒன்று அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். சதயம் என்பது முழு நட்சத்திரமாக ஒரே ராசியில், அதாவது ஸ்திர ராசியான கும்பராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நடு நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு என்பது மிஸ்மரைசிங், ஏமாற்றுதல், சாதுரியமாக ஏமாற்றுதல், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது ராகு. அது மட்டும் அல்லாமல் அந்த சனி என்பவர் இருள் அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியவர், மறைமுக அமைப்புகளை சொல்லக்கூடியவர். ஆக இரண்டு அமைப்புகளும் சேருகின்ற அந்த ராசி சதய நட்சத்திரத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக சதய நட்சத்திரக்காரர்கள் அதிக பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது நல்ல பிடிவாதமா அல்லது ஓரளவு கெட்ட பிடிவாதமா என்பதையெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் வைஸ் நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஒருவர் கொள்கையில், அதாவது ஆன்மீக கொள்கையிலேயோ அல்லது நல்ல டிசிப்ளினான ஒரு கொள்கையிலேயோ ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அவருக்கு சதய தொடர்பு இல்லாமல் இருக்காது. ஏனென்றால் சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம், பிடிவாதத்திற்கு உண்டான நட்சத்திரம் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பிடிவாதமும் மந்தகாரகனான சனியினுடைய வீட்டிலேயே ஸ்திரமாக நிற்பது, அது ஸ்திர ராசி. அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய வீடு மந்தகாரகன் என்பதால் திடமாக நீண்ட நாட்களாக ஒரே அமைப்புகளை பிடிவாதத்தோடு இருப்பதற்கு இந்த ராகு கும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். கடம்பு மரம் அப்படின்ற அந்த நாட்டு மரத்தை வீட்டிலேயோ அல்லது சுற்றுப்புறத்திலேயோ வைத்து வளர்த்தி வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை சதய நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒரு கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கையை சக்சஸ் பண்ற வரைக்கும் ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த ராகுனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் இருக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. இந்த ராகுனுடைய தசா ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, குழந்தை பருவத்திலிருந்து இப்ப ராகு 1ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 18 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ராகுனுடைய அமைப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த சர்க்கிள்ல அவங்க அடுத்தடுத்த பாதத்தில் பிறக்கும் போது இந்த ஆண்டுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பணம்னா என்ன, காசுனா என்ன அப்படின்ற உறவு முறைகள்லாம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு 15 வயதுக்கு மேல் ஆகிறது அப்படிங்கிற அடிப்படையின்படி அந்த 15 வயதுக்கு மேல் வரக்கூடிய திசை அப்படின்னாக்கா அது குரு திசை. மிகப்பெரிய உன்னதமான பலன்களையும் பொருளாதார ரீதியான அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு திசை தான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஏன் இப்போ நம்ம குரு திசையை பேசுறோம்னா, சதயத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 15 வயதிற்கு மேல் குறைந்தபட்சம் அவர்களுக்கு அடுத்த ஒரு கிட்டத்தட்ட 16 வருடங்கள் இந்த குருனுடைய அமைப்பு பெறுகிறது. ஆகவே கல்வியினுடைய அமைப்பு, மற்ற கல்யாணத்தினுடைய திருமணத்தினுடைய தடைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு சுமூகமாக ஒரு 80% இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதனை அடுத்து நீல நிறங்களை அதிகமாக பயன்படுத்தும் போதும் தூய வெள்ளை ஆடையை அதிகமாக பயன்படுத்தும் போதும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்று இருக்கிறது. ராகு ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் சிலருக்கு சில ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். ஆனா ராகு சந்திரனோடு சேர்ந்து இதே கும்பத்தில் அமர்ந்திருந்தால் சில வேதனையான விஷயங்களை செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்ட திசையில் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான துர்க்கை, காளி போன்ற கிராம தேவதைகள் ஒரு கம்பீரமாக பார்ப்பதற்கே ஒரு பயமூட்டக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை அடுத்து தாராபலம், இந்த நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் சரி, நீங்கள் துவங்கி வைக்கக்கூடிய விஷயங்களும் தொழிலாகட்டும் எதுவாகட்டும் மிகப்பெரிய மேன்மையை அடையும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குருவினுடைய நட்சத்திரங்கள் அல்லது புதனுடைய நட்சத்திரங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவை புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அதனை அடுத்து புதனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் அந்த நாளும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்தில் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எடுக்கின்ற முடிவும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களும் பெரிய அளவிலான சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் போன்ற இந்த நாகருடைய அமைப்புகளுக்கெல்லாம் சென்று வருவது பெரிய அளவுக்கான உத்வேகத்தையும் ஒரு வேகத்தையும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனை ஆற்றல் என்பது அளப்பரியதாக இருக்கும். ஆகவே கற்பனை ஆற்றலை குறைத்து கொண்டு மேலும், ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், தேககாரகன் சொல்லக்கூடியதும் சந்திரன் தான்.
இவையோடு அந்த மனம் சேரும்போது, அந்த ராகுவோட மனம் சேரும்போது பெரிய அளவிற்கான குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1க்கு 10 முறை யோசித்து இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எதையும் செய்வது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவிற்கான வெற்றிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.